ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை இன்னொரு vlog மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சாட்டர்டேயும் ஆஃப்டர் த சர்ச் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு vlog-ஆக கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி ஒரு vlog தான் இது. I'm eating fish roll. I'm a little bit hungry. That's why I'm eating one. ஆஃப்டர் சர்ச் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சம்டைம்ஸ் டின்னர் போவோம், சம்டைம்ஸ் வெளியே எங்கேயாவது அப்படியே கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். பேபியோட ஸ்கூலெல்லாம் இருக்கிறதுனால சண்டே மோஸ்ட்லி எங்கேயும் எங்களுக்கு வெளியே போக கிடைக்காது. அந்த மாதிரி டிசைட் பண்ணி போன இடம் தான் பிலால் ரெஸ்டாரண்ட். இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். நான் இதுக்கு முதல்ல இங்கே ஒரு 2 times விசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன் சொன்னால் அங்கே இருக்கிற பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 2 times ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த முறையும் அங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் பிலால் ரெஸ்டாரண்ட்க்கு விசிட் பண்ணோம். இன்டோர் அவுட்டோர் சீட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவை நான் சூஸ் பண்ணேன். ஓகே, நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்க்கலாமா? பிரியாணி தான். அதோட சின்ன சின்ன சைட் டிஷ்ஷும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அவங்களோட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த முறை பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைஸும் அங்கே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதனால ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக நான்வெஜ் யாருக்காவது பிடிக்கும், நான் பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கே 2 வெரைட்டி ஆஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அது இல்லாமல் சைட் டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டுக்கே எங்களுக்கு அவங்களோட சிக்கன் 65 தான் வந்தது. சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 மசாலா அந்த கோட்டிங் எல்லாம் உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் சூப்பராக எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிலால் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் ட்ரை பண்ண இடத்துல எனக்கு இது பிடிச்சிருந்தது. நான் இப்போ பிரியாணியை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, எங்களோட பிரியாணி நாங்கள் மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி மெனுவை அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது எங்களுக்கு பிரியாணியோட ரைத்தாவும் பிரியாணி கத்திரிக்காவும் தந்திருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதோட சிக்கன் 65 தராங்க. அது இல்லாமல் இன்னொரு கிரேவியும் ஸ்வீட் ஒன்றும் தந்திருந்தாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இந்த முறை பிரியாணியை நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. நாங்கள் அங்கேருந்து மேனேஜரை கூப்பிட்டு சொன்னோம், உங்களோட பிரியாணியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் இது 3rd time இங்கே விசிட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. தயவு செஞ்சு உங்களோட பிரியாணியோட குவாலிட்டியை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ரொம்ப மோசமாலாம் கிடையாது. அங்கே நான் ஒரு 2 times சாப்பிட்ருக்கிறதுனால எனக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஞாபகம் இருக்குது. அதனால என்னால் குயிக்காக அதை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு மேபி அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போனீங்களா இருந்தால் அங்கே சென்னை பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அங்கே சென்னை பிரியாணி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முறை பிரியாணி பெருசாக ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. அவரோட ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேபி அந்த பிரியாணியை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களோட கிறிஸ்பி சிக்கன் லாலிபாப் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. அதுக்கு டிப் பண்ணுறதுக்கு 2 சாஸ் தந்திருந்தாங்க. ஒன்று ஸ்பைசி சாஸ், இன்னொன்று மயோனீஸ். அது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. நாங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவலோக் சிட்டி மாலுக்கு தான். ஏன்னா எனக்கு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இன்றைக்கி விட்டால் எனக்கு ஷாப்பிங் பண்ண டைமே கிடைக்காதனால ஆஃப்டர் டின்னர் நான் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹவலோக் சிட்டி மாலுக்கு தான் போனோம்.
அங்கே போயிட்டு நான் ஷாப்பிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆஃப்டர் த சர்ச் எங்களோட சாட்டர்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ நிறைய பேர் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.